இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சந்திர தோஷ நிவர்த்தி. ஸோ 4வது நாளை நம்ம சதுர்த்தின்னு சொல்றோம். இந்த தேய்பிறை சதுர்த்தியை வந்து சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய சதுர்த்தி. ஸோ சந்திர தோஷ நிவர்த்தி தான். இன்னைக்கு நீங்க சந்திரன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு ஸ்தலத்திற்கு வந்து போகலாம். கும்பகோணம் பக்கத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சதுர்த்தி திதியில திங்களூர் போய் நீங்க சந்திர பகவானை தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லது. மனதளவில் சந்திரன்னா என்ன, மனசுல வந்து ரொம்ப கலக்கங்கள், மனசுல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த பசங்க முக்கால்வாசி வீட்டில் என்ன பிரச்சனைனா, பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கல அப்படிங்கிறதான். எவ்வளோ நம்ம சொன்னாலும் பசங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால மன சங்கடங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஸோ உங்க வீட்டில் குழந்தைகளுக்காக இன்னைக்கு அந்த சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தியே பண்ணலாம். உங்க குழந்தைங்க என்ன வயதுன்னு பாருங்க. உங்க குழந்தைங்க 4 வயதா 6 வயதா? ஸோ உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதிற்கான தீபத்தை போய் பிள்ளையார் கோயிலில் போய் விளக்கேத்துங்க. உங்க குழந்தைகளினுடைய முடிந்த வயது அந்த நெய் தீபம் நீங்க போடும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். சந்திர தோஷ நிவர்த்தின்னு பேரு. அதனால இன்னைக்கு நெய் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி கல்கண்டுல சாதம் பண்ணுங்க. கல்கண்டு சாதம் பண்ணி நீங்க சுவாமிக்கு இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதையும் 2 பேருக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம்.